Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. தற்போது நமது இணைப்பில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கர்னல் கணேசன் சார் வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க சார். சண்டிகரை பொறுத்த வரைக்கும் முன்னதாக தன்னார்வலர்கள் தேவை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. அந்த அறிவிப்பு வெளியிட்டது முதலேவே அங்க ஒரு மிகப்பெரிய மக்களோட எழுச்சி, இளைஞர்களோட எழுச்சி அப்படிங்கிறது காணப்படுது. இந்திய ராணுவ படைக்கு உதவும் விதமாக அவங்க தயாராக இருக்கிறதா பலரும் முன்வந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. இது குறித்த உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இப்ப இந்த அசாதாரணமான சூழ்நிலை அப்படிங்கறது மாதிரி போர் அப்படின்ற சூழ்நிலைக்கு இது எஸ்கலேட் ஆயிடுச்சு. இது இந்த போர் நம்ம விரும்பி வந்தாலும் சரி, விரும்பாம திணிக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னைக்கு ஃபைட்டர்ஸ் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சதோ போர் அப்படிங்கிறது போர் அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இப்ப எப்பயுமே நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜியாகிரபி, நம்ம தேசியத்தோட எல்லைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போர் என்பது மேக்சிமம் நார்த் இந்தியாவையே மட்டும், ஏன்னா அந்த ரேஞ்சஸ், அம்யூனிஷன் ரேஞ்சஸ், அந்த பேட்டில் ஃபீல்ட் ஆல்வேஸ் அதில் தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு சின்ன கார்கில் ஆகட்டும், இல்லை 71, 65 எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டாலும் முதல்ல தாக்கப்படுவது எந்த நகரங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த நகரங்கள் தான் அவங்களுடைய வெப்பன் ரேஞ்சில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு, அதாவது என் வயசுல எனக்கு மூத்தவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த போருடைய விளைவுகள் அந்த இது என்னங்கிறது தெரியும். எந்த விதமா அது மக்களை பாதிக்கும், அவங்க பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நார்தர்ன் சிட்டிஸ் மட்டும் இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு தேவையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வருவாங்க. இதே போர் இப்ப தமிழ்நாடை நோக்கி இப்ப நகருமே என்றால், ஏன்னா இப்போ டெக்னாலஜி கூடி வெப்பன் அண்ட் அம்யூனிஷன் ரேஞ்ச் கூடிருச்சு. அப்படி கூடும்போது நமது தமிழ்நாடு தாக்கப்படுமே என்றால், அன்று எந்த அறிவிப்பும் தேவையில்லாம நமது இளைஞர்கள், தகுதியுள்ள இளைஞர்கள் ஆட்டோமேட்டிக்கா ஜல்லிக்கட்டுக்கே கூட்டம் கூடும். நம்ம அவ்வளவு பெரிய உலகரங்களா அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டின நம்ம தமிழக பாரம்பரியம், வீரப்பரம்பரியம். அதனால நம்ம நாட்டிலையும் இதே விட பெரிய வாலண்டியர்ஸ் கூடுவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். இப்போ சண்டிகர்ல என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப இந்த பிளாக் அவுட் அப்படிங்கிறது, பிளாக் அவுட் நைட்ல மட்டும்தான் இருக்கும். பகல்ல பிளாக் அவுட்டுங்கிறதுக்கு மீனிங் வேற வராது. அது போக அந்த சைரன் ஏர் ரைட் சைரன் வரும்போது இந்த இடத்துல இந்த தன்னார்வல யார் கூட்டினாங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியாரு. ஏன்னா இது அரசாங்கம் இந்த மாதிரி இந்த அசாதாரண சூழ்நிலையில இவ்வளவு பெரிய மக்களை ஓப்பன்ல கொண்டு நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ஒரு தவறான செயலா நான் பாக்குறேன். இந்த மக்களுடைய உயிர், இவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ இதை மிக விரைவில் கட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சூழ்நிலை உங்களுக்கு சாதாரண சூழ்நிலை. அவங்க நேற்றும் சண்டிகர்ல பகல் முழுக்க ஏர் ரைட் சைரன் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா பட்டிண்டா மற்ற நகரங்கள்ல ஏர் ரைட் சைரன் போயிட்டு இருக்கு. ஏர் ரைட் சைரனோட மெயின் மகத்துவம் என்னன்னா, ஓப்பன்ல யாருமே இருக்கக்கூடாது. ஏர் அட்டாக் ஆகும்போது ஓப்பன்ல யாருமே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடணும். பேஸ்மெண்ட் இருந்தா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், செக்யூரிட்டி சிச்சுவேஷன்ல இந்த தன்னார்வலர்களை வெளியில வர வச்சு இவ்வளவு தூரத்துக்கு கூட்டுறது எனக்கு நமக்கிட்ட இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. நான் என்கிட்ட உள்ளது அவங்ககிட்ட இருக்கு. எல்லாருக்குமே அந்த ரத்தம் இருக்கு. இந்திய தேசியத்தின் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இது இருக்கு. நாளைக்கு தேவை என்று வரும்போது ஈவன் பலவீனமானவர்கள், தகுதி இல்லாதவர்கள் கூட அவர்களால எது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம தேசிய தலைமைக்கு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இதை இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டி தான் நம்ம நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நிச்சயமா கூட்டம் மக்களோட எழுச்சி பிரதானமா இருந்தாலும் கூட இது தற்போதைக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதே போல இவங்களை திருப்பி அனுப்பப்படுறதுக்கான ஏதேனும் நடவடிக்கைகள் அவங்க தரப்புல இருந்தே எடுக்கப்படுமா சார் இது மாதிரியான சூழல்ல? கண்டிப்பான முறையில இப்ப சண்டிகர் அரசாங்கமே இதை எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் வான்வெளியில சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. அந்த கடந்த 24 மணி நேரத்துல தீவிரவாதத்துக்கு எதிராக இருந்த போர் இப்ப மாறி ராணுவத்துக்கும் எதிரான போராக மாறி, பாகிஸ்தான் தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் நம்மளுடைய நகரங்களை நோக்கி ஃபயர் பண்ண ஆரம்பிச்ச இந்த காலகட்டத்துல இது அவசியமில்லாத ஒன்று. இது
எந்த நேரம் சைரன் வந்தாலும் இவங்க எல்லாம் ஓட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால இது வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, இவங்க அவங்க இடத்துல இருக்கலாம். சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது எப்ப தேவை இருக்கோ அப்ப வந்து இந்த மாதிரி கூடாம இதுக்கு ராணுவம் தனியாவே வந்து ஒரு நடைமுறைப்படுத்தும். இதுக்கு நம்ம தேவை, எங்களுக்கு வாலண்டியர்ஸ் தேவை அப்படின்னு வந்து தன்னார்வலர்கள் வந்து பண்ணணும்ன்றல, இது அரசாங்கமே வந்து கூப்பிடுவாங்க. உடல் தகுதி உள்ளவர்கள் வாலண்டியர்ஸ் வந்து நீங்க வாங்க அப்படி அந்த சுச்சுவேஷன் வராதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா எதிரி வந்து மிக பலமான ஒரு எதிரி கிடையாது, பலவீனமான எதிரி. அவன் வந்து ராணுவ மரபு, கோட்பாடு, கொள்கைகளுக்கு உட்பட்டு போரிட வரல. இங்க அவங்க பண்றதெல்லாம் வந்து இந்த ஸ்கிர்மிஷஸ் சொல்லுவாங்க, ஒரு நியூசன்ஸ் வேல்யூ ஜாஸ்தி உள்ள மாதிரியான ஒரு இதுல வந்து எக்யூப்மெண்ட் இன்டென்சிவ் வார்ஃபேர் தான் போயிட்டு இருக்கு. ட்ரோன் வார்ஃபேர், மிசைல் வார்ஃபேர் அப்படி இந்த மாதிரி. இப்போ வந்து ஹியூமன் ரிக்குவயர்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when it becomes a conventional war, கன்வென்ஷனல் வாராக, மிகப்பெரிய போராக மாறி நமது துருப்புகள் அங்கிட்டு போகும்போது, அங்கிட்டு உள்ள துருப்புகள் இங்கிட்டு வரும்போது, அங்கிருந்து வான்வழி தாக்குதல், நம்ம உள்ள போய் அவங்களுடைய ராணுவங்கள், ராணுவ நிலைகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தும் அவங்க வந்து நடத்தும் போது அந்த சமயம் தான் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்டிஞ்சன்சியே வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி, நம்ம அந்த ஜல்லிக்கட்டுக்கு கூடின மாதிரி இந்த இதை கூட்டி நம்ம ராணுவத்துக்கு, தேசியத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதனால இதை அவாய்ட் பண்றது மிக சரியானதா இருக்கும். நிச்சயமா. அதே போல எல்லையில தொடர்ந்து வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல், பதற்றமான சூழல் அப்படிங்கிறதா நிலவி வருது அப்படிங்கிறது அங்கிருந்து வரும் தகவல்களும் செய்திகளும் உறுதிப்படுத்துது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்தியா, பாகிஸ்தான் ரெண்டு தரப்புல இருந்துமே அமெரிக்கால இருந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்ப பாகிஸ்தான் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா தரப்புல இருந்து தாக்குதலை நிறுத்தினா நாங்களும் நிறுத்துறது பத்தி பரிசீலனை செய்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியமான கூற்றா புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா இந்தியா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, தொடர்ந்து கவுண்டர் அட்டாக் தான் கொடுக்கப்படுது. ஆனா பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தை அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தப்ப வச்சிருக்காங்களே சார். இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடைய இது வந்து இன்னைக்கு நம்ம வெளியுறவுத்துறை செக்ரட்டரியும் சரி, ராணுவமும் சரி, பிரஸ் மீட்ல வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, என்ன ஆக்ட் ஆஃப் ப்ரொவோகேஷன் அண்ட் எஸ்கலேஷன் டுவர்ட்ஸ் வார் அப்படின்னாங்க. அதாவது நம்மளை ஆத்திரமூட்டும் வகையிலும், இந்த வந்து போரை நோக்கி நம்மளை எடுத்து சொல்லும் வகையிலும் பாகிஸ்தான் நேற்று நம்ம மீது தாக்குதல் நடத்தியது அப்படின்னு. இது வந்து பாகிஸ்தான் வந்து சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வந்து வேறாக இருக்கும். எப்பயுமே அது வரலாறுல எல்லாருக்குமே தெரிந்தது தான். இது பாகிஸ்தான் வந்து ஒரு சைடு நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் சொல்லிட்டு கார்கில்ல வந்து நம்மளுக்கே தெரியாம வந்து யுத்தம் பண்ணா வந்து அது ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு அந்த மரபு அப்படிங்கிறதே கிடையாது. அதாவது இது வந்து வீரம் காட்டுற இது கிடையாது. போர்ல வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபேர், நான் எது வேணா சொல்லுவேன், ஆனால் செய்யறது வேறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்று நம்மளது வெளியுறவு செயலாளர் வந்து கிளியரா வந்து நம்மளது அரசாங்கத்தின் நிலையை சொன்னார். we don't want war, நாங்க வந்து எஸ்கலேட் பண்ற விதமாக தாக்குதல் நடத்தவில்லை. அதே மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் நடந்து கொண்டால் நாங்கள் இது அமைதியை நோக்கி இதை எடுத்து செல்ல முடியும் அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக நமது நிலைமையை வந்து உலக அரங்குக்கு தெரியற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இப்ப பாகிஸ்தான் வந்து ஏதாவது ஒரு பிரஸ் ரிலீஸ்லயோ உலக அரங்குக்கு சொல்ற மாதிரியோ சொல்லியிருக்காங்களா? இப்ப நீங்க சொல்ற எல்லா தகவலுமே ஊடகங்கள் மூலமாக பரப்பு போடும் ஒரு செய்தியா தான் நான் பாக்குறேன். இது நம்பகரமான தகவலே கிடையாது, அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. அவங்க அதிகாரப்பூர்வ தகவலையே நம்ப முடியாது பாகிஸ்தானோடது. ஊடகங்கள் வழியாக வர்ற செய்தியை எப்படி நம்ப முடியும்? அவங்க வந்து கண்டிப்பான முறையில வந்து இந்தியாட்ட பேசி இல்ல பதட்டை தணிப்போம் நம்ம அப்படின்னு முன் வந்திருக்கிறதுக்கு எனக்கு 1% வாய்ப்பு கூட நான் பார்க்கல. அதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பதற்றமான காலகட்டத்தின் போது மற்ற நாடுகள் பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முயன்று அது ஏதேனும் வெற்றி அடைஞ்சிருக்கா? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் நினைவு கூற முடியுமா சார்? இல்ல, கண்டிப்பான முறையில இல்லைங்க, வரலாறுல இல்ல. நம்ம கார்கில் எடுத்துக்கிட்டோன்னா, நான் கார்கில்ல டைரக்டா இருந்ததுல எனக்கு என்ன தெரியும்னா, அதுல லெசன்ஸ் லேர்ன்ட்டு அப்படின்னு ஒரு சில இதை வந்து லிட்ரேச்சர்ஸ் நான் படிச்சிருக்கேன். அதை கொஞ்சம் நேர்ல பார்த்ததுல கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப சீனியர் கிடையாது எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு. ஆனா வந்து கண்டிப்பான முறையில அந்த டைம் வந்து உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து அவ்வளவு தூரம் முயற்சியை எடுத்தும் அவங்க வந்து சீஸ்ஃபேருக்கு ஒத்துக்கிறல. அவங்க வந்து அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அவங்களுடைய இது எல்லாத்தையும் அவங்கள முற்றிலுமாக நம்ம அழிக்கும் போது மட்டும்தான் அவங்க வந்து அதை ஒத்துக்குருவாங்களே தவிர, சரணடைகிற விதம் வந்து வித்தியாசம் அவங்களுடையது.
அவங்க வந்து உலக நாடுகளின் இது வந்து ப்ரெஷர்னால நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா 1971 அவங்க வந்து முற்றிலும் அந்த போரை தோத்ததுக்கு அப்புறம் அவங்க உலக நாடுகள் ப்ரெஷர், இப்போ உலக நாடுகள் சொல்லி அவங்க எதையுமே இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரலுக்கு அப்புறமா உலக நாடுகள் எல்லாமே தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் நாங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லும்போது, இன்ஃபேக்ட் சைனா என்றுமே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃப்ரெண்டான சைனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்கள் சொன்னது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் மீடியேஷன் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு. அவர்கள் இந்தியாவை கண்டிக்கவில்லை, பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதை நினைவில் கூற வேண்டும். இன்னொன்று வந்து 22 ஏப்ரல்ல தீவிரவாதம் அந்த படுகொலை நடந்தது. அதுக்கடுத்து 14 நாள் கழிச்சு நம்மளுடைய இது வந்து மெஷர்டா, ரொம்ப மெஷர்டா அவங்களுடைய இராணுவ தளங்கள் அல்லாத தீவிரவாத முகாம்களை மட்டும் நோக்கி நம்ம தாக்குதல் நடத்தணும். இத்தனை நாளாகவும் அவங்க வந்து எந்த ஒரு எல்லா நாடுகளும் வந்து கண்டிச்சாங்க இந்த தீவிரவாதத்துக்கு அகைன்ஸ்டா. இதுக்கு முன்னாடியும் கண்டிச்சாங்க. ஆனா இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு வரும்போது இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு 8ஆம் தேதி நடந்த அந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து மசூத் ஆசார் ஃபேமிலியோட ஒரு தீவிரவாதி, உலக நாடுகளால் பேன் பண்ண பிரிஸ்கிரைப்டு தீவிரவாதி என்கிறது உலக நாடுகள் எல்லாருமே அவரை வந்து தீவிரவாதின்னு அங்கீகரிக்கப்பட்ட பேன் பண்ணப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல். ஜெய்ஷே முகமது வந்து அதுக்கு முன்னாடியே பேன் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அந்த மசூர் ஆசாத் அப்படிங்கிற அந்த தீவிரவாதியின் ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்ததை ஸ்டேட் ஃபியூனரல் கொடுப்பதற்கு பாகிஸ்தான் ராணுவம் அவர்கள் பின்னால் நின்று தேசிய கொடியை அந்த தீவிரவாதியின் உடலில் போர்த்தும் போது அவர்களுடைய எண்ணங்கள் நமக்கு கிளியராக தெரியும். அதாவதுங்க, ஒரு நாடு என்பது 5 நிமிஷத்துக்கு ஒருக்க மனநிலை மாறுற இதா இருக்க முடியாது. அதனுடைய பாலிசிஸ் வந்து அந்த சீக்கிரமா மாறாது. இன்னைக்கு காலையில நம்ம பண்ண கவுண்டர் அட்டாக் வந்து லிமிடெட் கவுண்டர் அட்டாக், இன்னும் ஃபுல் ஃபிளஜ்ட் அட்டாக்கே பண்ணல. அப்படிங்கும்போது அவங்களுடைய மனசு மாதிரி உடனே மாறிடும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய எண்ணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய நடவடிக்கை அப்படி உள்ள அவங்க வந்து அதான் போர் விரும்பாதவங்க இந்த மாதிரி வந்து ஃபைட்டர்ஸோ ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸையோ யூஸ் பண்ணி ஒரு தீவிரவாதத்துக்கு எதிரான நம்மளோட செயலை வந்து அவங்க பதிலடி கொடுக்கக்கூடாது. அந்த இராணுவம் வந்து வேறு, அவங்களுடைய அரசு வேறு, அவங்க தீவிரவாதம் வேறு. இவங்க எல்லாமே அவங்களுக்குள்ள எந்த ஒற்றுமையும் இல்லாம அந்த நாட்டை குட்டிச்சவரா ஆக்கிக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. பதிலடி கொடுக்கும் முனைப்பில் தொடர்ந்து இந்திய ராணுவம் ஈடுபட்டு வரும் நிலையில் தொடர்ந்து பேச இருக்கிறோம் திரு கணேசன் அவர்களிடம். சார், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப ஏற்கனவே இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல வந்து மத்திய அரசு தரப்புல இருந்து விளக்கம் கூட கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பாகிஸ்தான் தான் தொடர்ந்து இந்த பதற்றமான சூழலை அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்தியா தரப்புல இருந்து கொடுத்த பதிலடி தாக்குதல்ல பாகிஸ்தானோட ரேடார் அமைப்புகள் வந்து தகர்த்தெறியப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இந்த ரேடார் அமைப்புகள் வந்து தகர்த்தெறியப்பட்டதன் பின் விளைவுகளா, ஏதேனும் பின்வாங்க பாகிஸ்தான் இதன் மூலமா பின்வாங்கவோ இல்லது இதுல ஒரு பின்னடைவையோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கா? பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க சொன்னது வந்து நம்ம எது முக்கியமானதோ அதை வந்து கவனத்தில் கொள்ளணும். ஒன்று வந்து பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர்ஸ் வந்து நமது வான்வெளிக்கு வந்ததும் நம்மளுடைய ஃபைட்டர்ஸ்லேருந்து துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வைத்து அவர்களுடைய இராணுவ தளங்களை நோக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், அம்யூனிஷன் டம்ப்பு, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம முதல் பேசிட்டோம். இதை நோக்கி நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது. ஒரு சில விஷயங்கள் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், நம்ம தேசிய நலனுக்காக அதனுடைய போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது எந்த விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க சென்சார்டாக வந்து தான் தேசிய தலைமை வந்து வெளியில் விடுவாங்க. அதில் ஆனால் ஒன்று வந்து ரடாரை வந்து நம்ம வந்து ஒரு ரடார் வந்து தாக்கணும், அது வந்து வெற்றிகரமாக தகர்க்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து எந்த விதமான ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜும் வந்து போர்க்களத்தில் கொடுக்காது இந்தியன் ஆர்மிக்கு. வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த தாக்குதலின் தாக்கத்தினால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. அந்த ரெடாருங்கிறது வந்து ஒரு 10,000ல் 1ன்ற மாதிரி அந்த மாதிரி அதுக்காக எல்லாம் வரமாட்டாங்க. அவங்க வரணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற, அவங்க மிகப்பெரிய டெரிட்டரியை இழந்திருக்கணும். அவங்களுடைய வார் ஃபைட்டிங் அந்த இராணுவ தளவாடங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமாயிருக்கணும். அவங்களுடைய தலைமை இராணுவ தலைமை இல்லை அரசியல் தலைமை இழந்திருக்கணும், உயிர் பலி ஆயிருந்திருக்கணும். அவங்க இராணுவத்தில் மிகப்பெரிய கேசுவாலிட்டி ஆயிருந்திருக்கணும்.
அவங்களுடைய நம்ம இங்க இருந்து லாகூர் வரைக்குமோ உள்ள எவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி நம்மளுடைய தரைப்படை துருப்புகள் போய் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கும் போதுதான் அவங்க அந்த மாதிரியான நீங்க சொல்ற அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. இது வந்து ஒரு ரெடார்ன்றது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் சிக்னிஃபிகன்ஸ் டு தம். அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு இதை வந்து ஒரு கோழி பண்ணையில ஒரு கோழி செத்ததுன்ற மாதிரி வந்து அவங்க அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. அதனாலலாம் கிடையாது. இப்போ வந்து அவங்க மூளை வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்களா அப்படிங்கிறது வந்து நம்பகரமான தகவலே கிடையாது. அப்படி அவங்க வரணும்னா அதுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் அனைத்து ராணுவ வீரர்களுடைய விருப்பமுமே. அவங்களுக்கு அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா இன்னைக்கு காலையில இருந்த பிரஸ் ரிலீஸ்ல நமது அரசின் நிலைப்பாடு மாற வேண்டும். அவர்கள் மாறி அவர்கள் வந்து ஒரு காரணத்துக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இருந்தால் அந்த ஒரே ஒரு வார்த்தை ப்ரொபோர்ஷனேட்லி கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறத மாற்றணும். ஏன்னா ப்ரொபோர்ஷனேட் கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறது வந்து இந்த போர், இந்த பதற்ற அசாதாரணமான சூழ்நிலையை பல வருடங்கள் நீடிக்க வைத்து விடும். ப்ரொபோர்ஷனேட் கவுண்டர் அட்டாக்ங்கிறது வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நமது இறையாண்மையை வந்து தீங்கு விளைவிக்க அவங்க நமக்கு தாக்குதல் நடத்தும் போது, நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் போது போர் நம்ம மீது திணிக்கப்பட்டு விட்டது. அப்படி திணிக்கப்பட்ட பிறகு நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் வில் பி ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிறது வந்து மிக பலவீனமான ஒரு இதான தோற்றத்தை கொடுக்கும். அது வந்து நமக்கு தேவையில்லாது. இது இந்த பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் மிகப்பெரிய கவுண்டர் அட்டாக் அண்ட் இட் ஹாஸ் டு பி a operation of an armed forces, full-fledged operation of an armed forces. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு இது கொடுக்கும்போது தான் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. இப்போ மற்றதெல்லாம் வந்து என்னால் நம்ப முடியாத ஒரு செய்தியாக தான் நான் எடுத்துக்குவேன். சார், அதே போல பாகிஸ்தான்ல பலூச் விடுதலை படை அந்நாட்டுக்கு எதிராகவே போராடி வருது அப்படிங்கிறது, இது மேலும் அவங்கள பலவீனப்படுத்துற ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்கலாமா? கண்டிப்பான முறையில் இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் என்கிற நாடு என்று சுதந்திரம் அடைந்ததோ அன்றிலிருந்தே அவர்களுக்கு உள்நாட்டு அமைதி அவர்களுடைய இது வந்து இருந்ததே கிடையாது. அவங்ககிட்ட வந்து இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுடைய ஏற்றுமதியே 35 to 40 பில்லியன் தான் ஒரு வருஷத்துக்கு. அது வந்து நம்மளுடைய மகாராஷ்டிரா ஸ்டேட்டை விட கொஞ்சம் 1 பில்லியன் கூட இருக்கலாம், இல்லை குறைய தான் இருக்கும் என்னைய கேட்டால். நம்மளுடைய ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா 890-900 கோடி. அதாவது 25 டைம் நம்ம பெரிய ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிற அவங்களுடைய நாட்டில் நம்ம என்ன அப்படின்றது மட்டும் நல்லா யோசிச்சுக்கணும். அவங்களுடைய மனப்பான்மை, அதாவது அவங்க உள்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பலுச்சிஸ்தான், பட்டான்ஸ், பிஓகே, பஞ்சாப் அண்ட் சிந்து இந்த 4 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு தீவிரவாதம் மூலமாக கிடைக்கப்பட்ட பல பில்லியன் டாலர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கப்பட்ட அந்த பிளட் மணி அப்படிங்கிறது, கூலிப்படை மாதிரி செயல்பட்ட இராணுவத்துக்கு கிடைத்த பரிசாக கிடைத்த அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்களுடைய அரசும் அவங்களோட இராணுவமும் அதை டிபெண்ட் பண்ணி அதை வந்து அந்த அரசாலும் ஒரு இனம் அப்படின்ட்டு அவங்களே வந்து நினைச்சுக்கிறாங்க. பஞ்சாப் அண்ட் சிந்தில் இருக்கிற பஞ்சாபிஸ் தான் வந்து ஒரிஜினல் பாகிஸ்தானிஸே, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு பலுச்சிஸ்தான் மாதிரி மாகாணங்களை வந்து பின்தங்கிய மாகாணங்களாகவே இருக்கிறது. எந்த டெவலப்மெண்ட்டும் இது வரைக்கும் பலுச்சிஸ்தானுக்குள்ள போய் சேரல. அவங்களுக்கு எந்த விதமான பொருளாதார முன்னேற்றமும் நடக்கல. அப்படி இருக்கும்போது அந்த கலவரம் வந்து அன்றிலிருந்து இன்று வரையும் கலவரம் பூமியாவே இருந்தது. இன்று கொந்தளித்து அது ஒரு டெசிசிவ் இது வந்து பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து தனி நாடாகும் ஒரு நிலைமைக்கு வந்து இன்றோ வந்து விட்டது. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தான் இன்னும் ஒரு சில நாட்கள் இதை கண்டினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பலுச்சிஸ்தான் மேல அவங்க கொட்டா பேஸ்ட் கோர்ன்றது வந்து அந்த பலுச்சிஸ்தானை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்ப அங்க இருக்கிறது வந்து பார்டருக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அங்க சுத்தமாவே அங்க வந்து எந்த ஒரு இது கண்ட்ரோலும் இருக்காது. அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷன்ல பலுச்சிஸ்தான் என்பது தனி நாடாக பிரிவதற்கு மிக 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 சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியாகிவிடும். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானால அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பார்டர்ல உள்ள பஷ்டூன்ஸ் என்கிற பட்டான்ஸ் அவங்களும் வந்து கலவரங்கள் அவங்களுக்கும் எந்த இதுவும் வந்து போய் சேரவே இல்லை. அதனால இது எல்லாமே ஒன்று சேர்ந்து பாகிஸ்தானுடைய ஒரு நடவடிக்கையவும் இது வந்து பாதிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எந்த ஒரு மரபு கோட்பாடு இல்லாம இந்தியாவை வந்து இது பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து நமக்கு பலுச்சிஸ்தான் மற்ற பாகிஸ்தானோட பகுதிகள் எல்லாம் போய் நம்ம வந்து நமக்கு வந்து எதிரி வந்து இந்தியா, அவங்களோட போர்ல இருக்கும்போது நீங்க எல்லாம் அமைதியா எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்ற சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ், அந்த மாதிரி அவங்க எல்லா விதமான டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ ஒரு கடன் வாங்குறதுக்கு எங்கள் நாடு போரில் எவ்வளோ அழிவு சந்திச்சிருக்கு, எனக்கு என்ன கடன் வேணும், உலக நாடுகளில் போய் கடன் வாங்குறதுக்கு இந்த IMFல நேற்று வாங்கின 8500 கோடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க செய்யறது வந்து அதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும். இப்போ 300-400 ட்ரோன் வருதுன்னா அது ஒரு நம்மளை தாக்குறதுக்கு வந்த ட்ரோன் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும். அந்த மாதிரி வந்து குறுக்கு வழியில் சிந்தித்த ஒரு அதாவது அருவருக்கத்தக்க அதாவது ராணுவம் அப்படிங்கிறது வந்து தன் மரபு உள்ளது, எக்காரணம் கொண்டாலும் வந்து புறமுதுகு காட்ட மாட்டாங்க. நம்மளுடைய புறநானூறு இதில் தமிழ் இலக்கியங்களில் படிச்சிருப்போம், எந்த ஒரு வீரனும் வந்து புறமுதுகு காட்ட மாட்டான். ஆனால் இங்கே வந்து நான் புறமுதுகு காமிச்சாலும் நான் வந்து எதிரியை ஏமாற்றி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த குள்ள நரித்தனம் உள்ள இந்த பாகிஸ்தான் நாடு, அதனுடைய மரபு, அது எல்லாமே அந்த கலாச்சாரத்தில் ஒன்றி போய்விட்டது. அதனால அதை வந்து நம்ம வந்து பெருசாவே எடுத்துக்கிற கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.